ஓம் சாந்தி. இறைவனின் மகா வாக்கியம் 25/12/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் கல்யாணக்காரியாக நன்மை செய்பவராக இருக்கிறார். ஆகவே என்ன வழிகாட்டுதல் கிடைக்கின்றதோ அதில் சாக்குப்போக்கு சொல்லாமல் ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: தீவிரமான பக்தி மற்றும் தீவிரமான படிப்பு இரண்டிலும் என்ன பிராப்திகள் கிடைக்கின்றது? அதில் என்ன வித்தியாசம் உள்ளது? பதில்: தீவிர பக்தியினால் காட்சிகள் கிடைக்கின்றது. ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தர்கள் என்றால் அவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் காட்சிகள் கிடைக்கும், நடனமாடுவார்கள். ஆனால் அவர்கள் யாரும் வைகுண்டபுரி அல்லது ஸ்ரீகிருஷ்ணபுரிக்கு செல்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தீவிரமான படிப்பு படிக்கின்றீர்கள். இதன் மூலமாக உங்களின் அனைத்து மனோவிருப்பங்களும் நிறைவேறுகின்றன. இந்த படிப்பினால்தான் நீங்கள் வைகுண்டபுரிக்கு செல்கின்றீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தந்தையின் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நிக்ஷய புத்தியுடையவராகி நடக்க வேண்டும். ஒருபோதும் சந்தேகத்தில் வரக்கூடாது. ஸ்ரீமத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2. ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடையதும் அழிவில்லா நடிப்பின் பாகமாகும். ஆகவே சாட்சியாக இருந்து பார்ப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: சதா பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமாத்மாவின் நிழல் குடையினை அனுபவம் செய்து மாயாவை வென்றவர் ஆகுக. பாபாவும் நீங்களும் இதுவே பாதுகாப்பு வளையம். இந்த வளையமே பரமாத்மாவின் நிழல் குடையாகும். இந்த நிழல் குடையின் கீழிருப்பவர் அருகே வருவதற்கான தைரியம் மாயாவிடம் இருக்காது. பிறகு முயற்சி, தடைகள், இன்னல்கள், இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமே தெரியாதவர் ஆவீர்கள். சதா தந்தையின் இதயத்திற்குள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுவே அனைத்திலும் எளிதான தீவிர வேகத்தில் சென்று மாயாவினை வெல்வதற்கான முயற்சியாகும். ஸ்லோகன்: தெய்வீக குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவராயிருந்தால் அகங்காரம் வராது. ஓம் சாந்தி.